வணக்கம். எந்த ராசிக்காரர்களிடம் எப்படி பேசினால் காரியம் சாதிக்கலாம்? எந்த ராசிக்காரர்களிடம் எப்படி பேசினால் காரியம் சாதிக்கலாம்? ஜோதிட கலை சொல்லும் சூட்சுமம். மேஷம். மேஷ ராசிக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா பேசணும். பாராட்டி பேசலாம், ஆனா வாக்குவாதம் செய்யக்கூடாது. ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்க கிட்ட கனிவா பக்குவமா பேசணும். மிதுனம். மிதுன ராசிக்காரங்க கிட்ட அதிகமா வச்சுக்காதீங்க. லைட்டா பேசுவாங்க, ஹெவியா உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கடகம். கடக ராசிக்காரங்க கிட்ட பாசமா பேசலாம், எல்லா உதவியும் கிடைக்கும். சிம்மராசி. சிம்ம ராசிக்காரங்க கிட்ட பொறுமையா பேசணும். படபடன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நேர்மையா பேசலைன்னா கட்டம் கட்டிடுவாங்க. கன்னி. கன்னி ராசிக்காரங்க நட்பை முறிச்சிக்க கூடாது. அவர்களால் நிறைய ஆதாயம் உண்டு. அதுவே உத்திரம் கன்னின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து பேசுங்க. துலாம். துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஜாலியா பேசலாம். சுவாதி கம்பீரமா நடந்துக்குவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை எடை போட்டு நீங்க இவ்வளவுதான்னு மார்க் போட்டுருவாங்க. விருச்சிகம். அன்பா அனுசரணையா பேசலாம். கொஞ்சம் அசால்ட்டா கிண்டல் அடிச்சா நீங்க வாழ்க்கையில வாங்காத நோஸ்கட் வாங்கிக்குவீங்க. அன்புல தென்றல், கோபத்துல சுனாமி. தனுசு. தனுசு ராசிக்காரங்க கிட்ட அன்பா பேசி காரியம் சாதிக்கலாம். 4 வார்த்தை பாராட்டுவாங்க. அன்புக்கு நான் அடிமை என்பது தனுசுவின் குணம். அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது வைத்திருந்தது சாதாரண அன்பு இல்லை. அந்த அன்புக்கு தான் பகவானே மயங்கி கிடந்தார். தேரோட்டியாக வந்தார். வில்லுக்கு அர்ஜுனன். தனுசு ராசி. மகரம். மகர ராசிக்காரங்க நிறைய புலம்புவாங்க. அப்படியே நம்ப வேண்டாம், அவங்க இயல்பு அது. கடுமையான உழைப்பாளிகள், பேச்சு தான் முன்ன பின்ன இருக்கும். கும்பம். அடுத்த அம்பானி இவர்தான் நம்புற மாதிரி பேசுவாங்க. கொட்டிட்டு நீங்களும் உங்க சாதனைகளை சொல்லுங்க. மீனம். அசந்தா ஆத்துல இல்லை காத்துல கூட மீன் பிடிப்பாங்க. மற்றவங்க ரகசியங்கள் எல்லாம் இவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.